நாட்டில் வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதங்களுக்கிடையே சூப்பர் எல் நினோ எனும் அதீத வெப்ப காலநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு 90 விழுக்காட்டுக்கும் அதிகமாக உள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா எச்சரித்துள்ளது. இது வழக்கத்தை விட அதிக வெப்பத்தையும் தீவிர வறட்சியையும் ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை 1.8 பாகை செல்சியஸ் வரை அதிகரித்துள்ளதால் எல் நினோ தீவிரமடைந்து இவ்வாண்டு இறுதியில் உச்சத்தை எட்டும் என மெட் மலேசிய தலைமை இயக்குனர் ஜெனரல் டாக்டர் முகமது இஷாம் அனிப் தெரிவித்தார். இந்த நிகழ்வு 1997 மற்றும் 2015 ஆண்டுகளில் பதிவான தீவிர வெப்ப அலைகளுக்கு இணையான அல்லது அதைவிட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். குறிப்பாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி முதல் மே மாதம் வரை வெப்பத்தின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என்றும் மழை பொழிவு வெகுவாக குறையும் என்றும் அவர் எச்சரித்தார். எனவே பொதுமக்கள் கடுமையான வெயில் மற்றும் வறட்சியை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் செனட்டர்களுக்கான தகுதி வயதை 30 25 குறைப்பதற்கான பரிந்துரை அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் நோக்கில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. சிராசில் நடைபெற்ற தேசிய இளைஞர் ஆலோசனை கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட முக்கிய முன்மொழிவுகளில் இதுவும் ஒன்றாகும் என்றார் அவர். இதனுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பணிக்கால வரம்பை முறைப்படுத்துவது மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிப்பது ஆகிய அம்சங்களும் அதில் ஆலோசிக்கப்பட்டன. சம்பந்தப்பட்ட துறைகளின் கருத்துகள் பெறப்பட்டு விட்டதாகவும் அடுத்த அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்த குறிப்பு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்தும் திறன்மிக்க இளம் தலைவர்களை உருவாக்குவதில் அமைச்சு தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வரும் வழியில் பனிமழையில் உன் பார்வையில் கல்யாண மாலை வெள்ளை புறா ஒன்று உன்னை காணாதிரும் நொடி நேரம் பல மாதம் வருடம் என மாறும் நீங்காத ரீங்காரம் நான் தானே. மானிய விலையிலான சமையல் எண்ணெயை பாட்டில்களில் மாற்றி அடைத்து பூஜைக்கான எண்ணெயாக அதிக விலைக்கு விற்று வந்த கும்பலை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN முறியடித்துள்ளது. கோலாலம்பூர், செந்தூல் மற்றும் சவுக்கிட் பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் சுமார் 1,65,000 ரிங்கிட் மதிப்புடைய 9 டன் சமையல் எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. 2 மாத உளவு தகவல்களின் அடிப்படையில் இந்த அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் KPDN துணை இயக்குனர் முகமது ஷாரான் முகமது அர்ஷாத் தெரிவித்தார். 1 கிலோகிராம் மானிய எண்ணெய் பாக்கெட்டுகளை 2 ரிங்கிட் 45 சென்னுக்கு வாங்கிய அக்கும்பல் அதை பாட்டில்களில் அடைத்து கிள்ளான் பள்ளத்தாக்கு சில்லறை விற்பனையாளர்களுக்கு 7 ரிங்கிட் 50 சென்னுக்கு விற்று வந்துள்ளது. ஒரே வளாகத்தில் மட்டும் நாள்தோறும் சுமார் 1 டன் மானிய எண்ணெய் இவ்வாறு மறுசுழற்சி முறையில் பாட்டில்களில் அடைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசாங்கத்தின் மானிய பொருட்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க ஆப்ஸ் தீரிஸ் 4.0 சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்படும் என்று அமைச்சு எச்சரித்துள்ளது. தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. கோலாலம்பூர் கெப்போங்கில் ஒரு மூதாட்டி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி தாமான் பூசாட் கப்போங்கில் உள்ள 4 இலக்க எண் கணிப்பு மையத்தில் பணிபுரிந்து வந்த 62 வயது அம்மாது மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பெட்ரோல் ஊற்றி கொடூரமாக தீ வைத்தார். இந்த தாக்குதலில் உடலில் 50 விழுக்காட்டு தீ காயங்கள் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் சம்பந்தப்பட்ட சந்தேக நபரை தற்போது வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர். இந்த கைது நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்கள் போலீசாரின் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் டாப்பன் ஷாப்பிங் சென்டர் தப்ரா ஜோபார்வில் ஆகஸ்ட் 25 தொடங்கி 31 வரை வைரல் ஃபுட் வெண்டர்ஸ் மற்றும் பிரீமியம் அண்ட் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் அண்ட் பூத்திக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரே இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலை. டாப்பன் ஜோபார்வில் டெய்லி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல். ஐக்கிய அரபு சிற்றரசின் துபாயில் வசிக்கும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 16 வயது இளைஞர் லக்ஷ்மணன் மெய்யப்பன் உலகின் மிக இளம் வயது பட்டய கணக்காய்வாளர், அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எனும் கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளார். 16 வயது 141 நாட்களில் இந்த வரலாற்று சாதனையை அவர் நிகழ்த்தியுள்ளார். கோவிட்-19 பெருந்தொற்று பொது முடக்க காலத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வை முடித்த பின்னர் பட்டய கணக்காய்வாளரான தனது தாயாரின் வழிகாட்டுதலில் இவர் கணக்கியல் துறையில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். 15வது வயதில் ACCA தகுதி படிப்பை தொடங்கிய லக்ஷ்மணன் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு வெறும் ஓராண்டுக்குள் அனைத்து தேர்வுகளையும் வெற்றிகரமாக முடித்தார். அதனைத் தொடர்ந்து CFA பட்டயத்தையும் வென்ற இவர் தற்போது நிதித்துறையில் முதுகலை பட்டம் படித்து வருகிறார். தற்போது துபாயில் உள்ள முதலீட்டு நிறுவனம் ஒன்றில் மூத்த ஆய்வாளராக பணியாற்றி வரும் இவர் சாதனைகளுக்காக இல்லாமல் ஆர்வத்தின் அடிப்படையிலேயே தொடர்ந்து கற்று வருவதாக தெரிவித்துள்ளார். Sunshine Kids, Port Dickson. Sunshine Kids, Telokama. Sunshine Kids, Sirrambantu Central. Sunshine Kids, Forest Heights. Sunshine Kids, Botanic Land. Join our preschool community and be part of an விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உலக கால்பந்து நட்சத்திரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் திருமணத்தின் போது அவரது மனைவி ஜார்ஜினா ரோட்ரிகஸ் அணிந்திருந்த சுமார் 308 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வைர நகை தொகுப்பு உலகளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் பிரபல ஆடம்பர நகை நிறுவனமான ஷோப்பா தயாரித்த மிக மதிப்புமிக்க நகை தொகுப்பாக இது கருதப்படுகிறது. ஆப்பிரிக்க நாடான போட்ஸ்வானாவில் கண்டெடுக்கப்பட்ட 342 கேரட் எடையுள்ள அரிய வைரக்கல்லில் இருந்து ஒரு முழு ஆண்டாக செதுக்கப்பட்டு இந்த கார்டன் ஆஃப் கலஹாரி நகை தொகுப்பு உருவாக்கப்பட்டது. இதில் 50 கேரட் வைரம் பதிக்கப்பட்ட நெக்லஸ், கைவளையல் மற்றும் மோதிரம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இருவரும் முதலில் சந்தித்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி போர்ச்சுகலில் உள்ள அவர்களின் இல்லத்தில் மிக எளிமையான முறையில் குடும்பத்தினர் முன்னிலையில் இத்திருமணம் நடைபெற்றது. இந்த முழுமையான வைர நகை தொகுப்பை ஒரே நேரத்தில் அணிந்த முதல் நபர் எனும் பெருமையை ஜார்ஜினா பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. A lot of business owners, they have a business plan, but they don't have a business strategy. Some people think negotiation skills is a complicated story. Not really. Branding is not something that what people see, but what people remember. And this is something extremely important in businesses today. Join our program because we're going to make your life amazing. I promise you, you'll get all and much more.